எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ப்ரௌனி என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் ரெண்டையுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை எடுத்து நல்லா விஸ்கு போட்டு பீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்துக்கலாம். எக்கு ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஆட் பண்ணிக்கிறோம். ஜாகரி 2 பேட்சை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸில் எடுத்திருக்கேங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு பேட்ச் ஆஃப் ஜாகரி ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் மிக்சரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கோதுமை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன். லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதையுமே ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம எதுக்கு கலந்து கொடுக்குறோம்னா பேட்டர் வந்து எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக தான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கிற டின்னில் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருந்தேன். டாப்பிங்ஸ்க்கு 165 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம டின்னை வந்து நம்ம வச்சு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் வந்து ஓடிஜி மாறும். அதையும் செக் பண்ணிப்போங்க. டூத்பிக் வச்சு இப்படி விட்டு எடுத்து பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இதை வந்து நான் ஒரு கூலிங் ரேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பர் ஹெல்தியான கிரிங்கிள் டாப்போட வீட் ப்ரௌனி ரெடி. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.